நிறைய பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஜென்ரலி மெனோபாஸ் அப்போ வந்து நிறைய சிம்டம்ஸ் தெரியும். அதுல முக்கியமானது வந்து மூட் சேஞ்சஸ், ஹாட் ஃபிளாஷஸ், ஃபெட்டிக், எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட பிளட் லெவல்ஸ்ல வந்து விட்டமின் டி, கால்சியம், B12 இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சுகர் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஹார்மோன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. போன் டென்சிட்டி ஸ்கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இதுலலாம் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, சிவியரிட்டி அதிகமா இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா தென் யூ ஸ்டார்ட் யுவர் சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ்ல என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மூட்டு வலி வருது, கை கால் உடம்பு வலி வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து விட்டமின் D3 அண்ட் கால்சியம் எடுக்க வேண்டி வரும். ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு, ஃபெட்டிக் இருக்கு அப்படின்னா வந்து விட்டமின் B12 வந்து எடுக்க வேண்டி வரும். அதே சமயம் நைட் உங்களால சரியா தூங்க முடியல அப்படின்னா மெக்னீசியம் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டி வரும். அண்ட் நிறைய ஹாட் ஃபிளாஷஸ் வருது, உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்லலாம் ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐசோஃப்ளாவன்ஸ் இதை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாமா, எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத உங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.